சம்பவம் இங்கே எத்தனை நாளாக இருக்கீங்க? இப்போ வந்து இல்லைங்க, எத்தனை நாளாக இருக்கீங்க? இப்போ வந்து என்னென்ன மீட்பு பணியில் எப்படியெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க? இங்கே வந்து இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து ரொம்ப 5 நாள் 6 நாளாச்சு வந்தது. இங்கே வந்து ஜேசிபி எதுவுமே இங்கே இது வரைக்கும் வரல. இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ லேட்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ், நிறைய டூரிஸ்டே வர வந்து இடமும் இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 ஃப்ளோர் இருந்த ஒரு வீடு இங்கே இருந்துச்சு. அவங்க அண்ணன் தான் இங்கே இருந்தது. 5 பேர் இருந்தாங்க. யாருமே கிடைக்கல. வந்து காலையில் வந்து ஜேசிபி எல்லாமே வந்து மொத்தமாக கிடச்சி பார்த்து மொத்தமாக ஃபுல்லாக செக் பண்ணிட்டா யாருமே கிடைக்கல. ஆல்மோஸ்ட் வந்து கீழே போயிருக்குன்னு நினைக்கிறது. இப்போ வந்து கீழே மேலே வந்து நல்லா மழை கொட்டுது. அதனால தான் ரொம்ப இதாக இருக்குது. சார், ஒவ்வொரு தடையும் சார் நீங்கள் இவட பணி செய்யும் போது இது போல் மழை பெய்யுது, அப்போது நீங்களுக்கு எதெങ്കിലും நீங்களோட பணிக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டோ? இல்லை, அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எங்கள் டெடிகேட் பண்ணி வந்திருக்கேங்க. அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த மழை இருக்குது. ஆனால் இந்த கோட்டெல்லாம் போட்டு தான் இங்கே ஒர்க் பண்ணுது. ஏன்னா நல்ல மழை பெய்யுதுன்னா அங்கே இருந்துக்குவாங்க. இதுவரை எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க? இதுவரை எத்தனை உடல்கள் வந்து நீங்கள் வந்து மீட்டிருக்கீங்க? இதுவரைக்கும் 250 உடல் 250-300க்குள்ளே உடல் கிடச்சிருக்கு. 300க்குள்ளே கடல் கிடச்சிருக்கு. இன்னும் கவர்மெண்ட் கணக்கனுசரித்து 250 மிஸ்ஸிங். ஆனால் 250க்கு மேலே நியர்லி 500 மிஸ்ஸிங்காக இருக்குது இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை ஜேசிபி, அதாவது 2 தினங்களுக்கு முன்பு அந்த பாலம் அமைக்காதனால அதாவது இந்த மீட்பு பணிக்காக எந்த வாகனங்களும் வர முடியாமல் இருந்துச்சு. இப்போ பாலம் அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மீட்பு பணிக்கான வாகனங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்க்குறோம், கிட்டத்தட்ட இந்த இடங்களில் இந்த ஏரியாவில் வந்து 10க்கு மேற்பட்ட ஜேசிபி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இப்படி வேலை பார்க்குறப்போ இந்த இறந்தவர்களுடைய உடல்கள் இதை வச்சு மீட்டெடுக்க முடியுமா? நேற்று 4 பாடி கிடச்சிருக்கு. இன்றைக்கி உயிரோட 4 ஆள் அந்த மலைக்கு மூலேருந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஆனால் கிடச்சிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் தான் 26 கிலோமீட்டர் அப்புறத்து சாலியார் சொல்லுவாங்க அந்த ஆறு. அதில் தான் 15-16 பாடி கிடச்சிருக்கு. 26 கிலோமீட்டர் அப்புறம் ஒரே மணிக்கூருக்குள்ளே 26 கிலோமீட்டர் அப்புறம் அந்த பாடி கிடச்சிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு தான் தண்ணி வந்துடுது மேலேருந்து. அந்த அளவுக்கு தண்ணி வந்திருந்தாலும் இப்படி நியர்லி ஒரு எத்தனை அடி, ஒரு 30 அடி 40 அடி தண்ணி உயர்ந்துருச்சுங்க. ஆனால் அந்த ஒன்றும் பண்ண முடியாது. கையாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் மிஷினரி தான், இட்டாச்சி அது மாதிரி ஜேசிபி தான் இனி முடியும். கையால் வேலை முடியவே முடியாது. ஏன்னா ரொம்ப அடியில் போய் கிடக்குது எல்லா பாடியும். நம்ம இந்த டாக் ஸ்குவாடு கொண்டு வந்து நம்மெல்லாம் மூந்து பார்த்து இப்படியெல்லாம் தான் நாங்கள் சின்ன சின்ன பீஸாக தான் கிடைக்குது ஜாஸ்தி. இப்போ ஃபுல் பாடியாட்டுனா கீழே தான் கிடக்குது. நீ அதப்போ தொலாவிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் கிடைக்கும்னு ஒரு மனசு இதிலோட எல்லாரும் ஃபுல் மழை ஒன்றும் பார்க்காம எல்லாமே ஃபுல் டைம் வேலையில் தான். ராத்திரி 6 மணி சாயங்காலம் 6 மணி வரை வேலை பார்த்துக்கிட்டே, காலையில் 5:30 மணி விட்டு ராத்திரி 6 மணி வரையும் வேலையில் ஈடுபட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாத்துக்கும் இப்போ நம்ம மருந்து கொடுக்குறோம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இங்கே வர்ற இங்கே பணிக்கு வர்ற ஆளுகளுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வீடுகளுக்கு மேலே இருந்துச்சுன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் வசிச்சிருப்பாங்க. இப்போது நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து 250-350 பாடி தான். அப்படிங்கிறப்போ மிச்சம் எல்லாமே இந்த மண்ணுக்குள்ளே புரிஞ்சிருக்காங்களா, இல்லை ஆற்றோடு அடிச்சுட்டு போயிட்டாங்களா? அவங்கள வந்து எடுக்கிறப்போ நீங்கள், அதாவது உங்களுடைய மனம் ரொம்ப புண்படுற மாதிரி, அதாவது சோகம் ஏற்படுற மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கா? நிச்சயமாக எடுக்கும்போது பெரிய சங்கடம் தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம இந்த ஃபீல்டில் வேலை செய்யும்போது நம்ம அதையும் பார்க்காம எல்லாமே அதை எப்படி அதை இதாக்கணுமோ அந்த இதிலேயே நம்ம எல்லாம் ரெடியாக்கி ஜேசிபி வந்து இப்படி மாந்து எடுக்கும்போது அதை ஏதாச்சும் ஒரு லெவலு ஏதாச்சும் ஒரு அவயவம் கண்டுனா உடனே ஸ்டாப் ஆகி நம்ம கையில் தான் நம்ம மாந்துடும். அவங்கள்ட்ட ஜேசிபி எடுக்க சொல்ல மாட்டோம். நாங்கள் கையிலே பணிப்பட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாந்தி கையில் எடுத்து தான் நாம் பாடியை வெளியெடுக்கிறது. நீங்கள் இதுவரை எத்தனை பாடியை வெளியேற்றீங்க நீங்கள் உங்கள் குழு? ஒரு 50 பாடிக்கு மேலே வெளியெடுத்துறாங்க. அதில் குழந்தை நேற்று ஒரு அம்மா குழந்தை எடுத்துருக்குறாங்க. நேற்றுக்கு வந்து இங்கே நம்ம அங்கே பார்த்தோன்னா ஜேசிபி இருக்கும். அங்கே வந்து ஒரு அம்மா ஒரு சின்ன 4 வயசு சுமார் இருக்கும். அது பார்த்ததுலேருந்து அந்த அளவுக்கு தாங்க முடியலை. அவங்க வந்து பெட்டில் வந்து படுத்துருக்காங்க.
அம்மாவும் பசங்க சின்ன பிள்ளை 4 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ நான் தான் எடுத்தது அது பாடி நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க லீலாவதி தான் அவங்க பேர். அவங்க ஐடி கார்டெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. சுமார் ஒரு 60 வயசு 45-50 வயசு அந்த மாதிரி இருக்கும். அந்த காட்சி வந்து நமக்கு தூக்கமே வரல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு காட்சி தான் நேற்றுக்கு. அப்படின்னா கீழே டீ எஸ்டேட் இருக்குது, அங்கே வேலை பண்ணுறதுனா நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்குது. அவருன்னா கணக்கு தெரியாது நமக்கு, என்ன யாருக்கு மிஸ்ஸிங் என்ன தெரியாது. அந்த பாடி சொல்லுவாங்க, பாடினா அந்த ஒர்க் பண்ணனா அவரோட இடம். அது ஒரு ரூமில் 5 பேர் 6 பேர் தங்கியிருக்கேன். ஏன்னா பாடி ஃபுல்லாக ஒழிச்சு போயிட்டேன். அந்த பாடி அந்த இது போல் இல்லை, அங்கே இருக்க மாதிரியே இல்லை அங்கே. அப்போ அதில் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவருக்குமே கணக்கில் வீடு இங்கே ஹவுசிங்கில் எல்லோரும் கணக்கெல்லாம் இருக்குது. ஆனால் பாடியில் இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருக்குது. எத்தனை பேர் இருக்குன்னு நமக்கு கணக்கு தெரியாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து வசித்தவங்க